நெல்லை மாவட்டம் திருத்துக்களம் திருத்து நெல்லை மாவட்டம் திருத்து நெல்லை மாவட்டத்தை திருத்த சொல்ற மேலப்பாட்டம் கீழப்பாட்டம் ஏரியாவில் உள்ள இடம் எந்த ஊருடா உங்களுக்கு திருத்து காரணம் சொல்லலாம் யாருனாந்திய உலகரி வடவர சிங்கார கோட்டை கட்டி சொல்ல குறிப்பிருக்கியா என்ன வேணும் 1 2 3 4 5 6 தகடு தாயத்தி அட்டையை வாங்கினீங்களா வீட்டுக்குள்ள இருக்க ஒரு எந்திரம் இருக்க அது எந்திரம் உங்களுக்கு பேர் தெரியாம வச்சிருக்கீங்களா ஒரு அச்சரம் போட்டு வச்சிருக்கீங்களா முருகன் போட்டா இருக்கா வீட்டுல முத்தாரம் போட்டா இருக்கு ஆனா உங்க வீட்டு எல்லைக்குள்ள ஒரு அச்சாரம் கிடக்கு புரியுதா யாரால போடப்பட்டது என்பதை பின்னால விளக்குவோம் கால் கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு உன்னுடைய தொழில் தொடர்பான விஷயத்துக்கு 1.5 வருடமாக தடைகளும் பிரச்சனையும் நடக்கும் நிறைய பணங்கள் இழப்பும் கடன்களுக்கும் பட்டிருப்பேன் இந்த நிலையிலிருந்து மாற்றி தரணும் புரியுதா அது என்னன்னு பார்த்தேன் துறக்க வேண்டாமா சரி அந்த தடையை நீக்கி வெற்றியாக்கி தந்துருந்தேன் கனியை கொண்டு போ அந்த பணம் வருது கொஞ்சம் காலதாமதமாகும் பேங்க் இடம் தகுந்தமாக கேட்டு வந்தவங்க சொல்லலாம் யாருக்கு உட்கார முடியுமோ அவங்க உட்காருங்க உட்கார முடியாதவங்க நின்றுக்காங்க 3.5 ஆண்டு காலங்களாக கிரகங்களால் மனவேதனையும் உடல்நிலை பாதிப்புகளும் நடக்கும் செய்வனை கோளாறுகள் ஏதும் நடந்திருக்கான்னு நான் கேட்டேன் நடந்திருப்பது உண்மை என்பது விளக்கம் அது ஒரு இடத்துக்காக நடந்திருக்கு மனிதருக்காக நடக்கவில்லை அதனால அந்த இடத்தால இப்ப பிரச்சனையும் குழப்பமும் நடக்கும் நீங்க விலைவேற்றி விற்கணும்னு சொன்னால் அதுல தடை நடக்கும் புரியுதா அதுக்கு என்ன காரணம் என்றால் அதுக்கு மாந்திரிகம் என்பது ஒரு காரணம் 3 இடத்தின் மீது உங்களுடைய மனதில் நாட்டம் அதுல நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை வில்லங்கெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்து வெற்றியாகி தந்திருக்கேன் நாகர்கோவில் பகுதியில் உள்ள இடத்தை முடிக்கிறதுக்கு ஆவணி மாதம் வரை பொறுமையாக இருக்கணும் வெற்றியாகிட்டார் 2 பிள்ளைகளும் மரம் உதராம காப்பாத்தி வரக்கூடிய தைப்பூசத்துக்குள்ள ஒற்றுமை குறையாம வாழ வைக்கிறேன் வேற என்னப்பா வேணும் கையில பணம் வச்சிருக்கேன் அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை ஒதுப்பாரு கர்மசாமிக்கு சாமி அருளுடைய குடும்பம் எது சாமி அருள் வருமா உங்களுக்கு என்ன சாமி அருள் வரும் கால் வருமா உங்களுக்கு தான் மக்களுக்கு சொல்ல வேண்டாமா கை கால்லாம் உடையுது என்னம்மா வேணும் கண்ணை முடிக்காம வீட்டுக்குள்ள போயிட்டேன் வீட்டுக்குள்ள போற உடனே பாத்திரங்கள்லாம் உருட்டுறது மாதிரி ஒரு சின்ன சத்தம் எனக்கு பின்னாலேயே ஒரு கருப்பா ஒரு நிழல் வர்றது மாதிரி ஒரு பார்வை இது யாரோ ஏவி விட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி 3 பேர் மூலமாக உத்தரவாதமான செய்தி இவை அனைத்து நடக்கிறத இது உண்மையா பொய்யா அப்படின்னு கருப்புறாங்க கேட்க வந்து சொல்றீங்க கால விட்டுவாங்க
இந்த தீய சக்திகளால் நடந்தது உண்மை. அதை மாற்றி உங்களை தெளிவாக நான் வாழ வைக்க ஆபத்து இல்லாம காப்பாற்றாங்க. இப்போதைக்கு படுத்திருக்கும் பொழுது யாரோ இவ்வளவு தூக்கிட்டு போறது மாதிரியே அப்படியே அந்த இடத்துல போற மாதிரியே தெரியும். புரியுதா? தெரியுதா இல்லையா? நிறைய இடங்களா காட்சி கொடுக்கும். அதெல்லாம் ஒரு ஆவியினுடைய ஏவல். அவர்களை மாற்றி உங்களை செம்மையாக்கி வாழ விட்டதா போதுங்களா? கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காருங்க பாப்போம். கர்மசாமிக்கு நெல் இந்த கனியை கொண்டு விளக்கு பக்கத்தில் வச்சுக்காப்பா. இனிமேல் அந்த சக்தி அந்த வீட்டுக்குள்ள வராது. அந்த வேலை விஷயமாக 3 முறை என்னை பார்க்கவா வேலை வாங்கி அது பின்னால பேசுவோம். மரகாத்தலை 2 காலம் சொல்லலாம். உடச்சி சொல்ல வேண்டாம் கருத்தாமி, நைஸா சொல்லுங்கன்னு உள்ள சொல்லுது. உண்மைதானே? ஓப்பனா சொல்லிட வேண்டாம், மறைச்சி சொன்னா போதும். உன் பையனுடைய கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லைப்பா. ஆறு மாத காலங்களுக்கு உறவினர்கள் வீட்டிலேயோ அல்லது தனக்கு வேண்டிய வீட்டிலேயோ கரெக்டா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட வைக்கலாம். புரியுதா? அப்படி இல்லை அப்படி என்று நடந்தா அது நிச்சயம் உனக்கு ஒரு விபத்தையோ அல்லது சிறைச்சாலைகளை போய் இருக்கணுங்கிற நிலைகளையோ உருவாக்கும் என்று நேரமும் இல்லை. இப்ப ஏற்கனவே வழக்குல மாட்டி இருக்கான். அதுல இருந்து இப்ப மீட்டி தாரேன். அவனுடைய நட்பை பிரிச்சு அவனை நல்லவனா வாழ வச்ச காரணம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எல்லாரும் உன் வீட்டுக்குள்ள ஒரு தாய் வாரா, அவளை கையை வச்சுனா நல்லா இருக்க முடிக்கு ஒரு வேண்டுதலை போட்டுட்டா. கர்மசாமிக்கு ஓசூர் எல்லை ஓசூர். பிள்ளையை பெத்தா கண்ணீரு, தென்னை வளர்த்தா இளநீரு. காரணம் சொன்னான். பெத்தவ மனசே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்த பூனைகளும் சொந்தமடா. கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். விருப்பமில்லாத ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது, விரும்பிய படிப்பு தான். ஐஏஎஸ் கேடர் வரக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருக்கு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இந்த 4ல ஒரு பதவியை உன் பிள்ளைக்கு வாங்கிட்டாரு. அதுக்கு இன்னும் 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. வணங்க வேண்டியதுல முருகனையும் என்னையும் கூப்பிட்டுதான் ஜெயிச்சு காலம். கர்மசாமிக்கு ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, ஐஏஎஸ்க்கு ரொம்ப சின்சியர் வேணுங்கிறது உங்களுக்கு. இப்ப இருக்கக்கூடிய அவசரங்களை எல்லாம் நிறுத்தி நிதானமா உட்கார்ந்துச்சுன்னா ஐஏஎஸ் கேடட் கிடைச்சது. அந்த சக்தியை பெறுவதற்கு 6 மாத கால அவகாசம். திருச்செந்தூர் முருகனை ஒரு சந்திப்பு, கர்மசாமியை ஒரு சந்திப்பு, அதுக்கு அடுத்து பதவியை வாங்கிட்டு என்கிட்ட வர கண்ண முடிக்கலாம். தனியை தெரிவிக்கிறோம். என்னடா தம்பி காரணம் பெங்களூர்ல நினைய அப்புறம் எனக்கு ஒருத்தருக்கும் பெங்களூருக்கு வழங்க தெரியாதோ? அப்படியா? வாடா தம்பி வா, என்ன வேணும்? இந்த கனி இந்த விரதப்படி கண்ண மூடு. இந்த 4லையும் ஒரு வட்டி ஒன்றை விட்டு போகக்கூடிய நிலைமை தான் இருக்குடா. புரியுதா? இப்போதைக்கு கிரகங்கள் சரியில்லாம இருக்கு. நீ என்னைய தனியை பார்த்து விளக்கு.
ஜெயிச்சு தரேன். என்ன விளக்கம்னு சொல்லி உயிரோடு மன்றாடி என் வாழ்வில் எதிர்பார்த்த தந்தை எங்கே? திருப்பத்தூரா உங்களுக்கு? திருப்பத்தூரா? கடை வச்சிருக்கீங்களா நீங்க? என்ன கடை வச்சிருக்கீங்க? கார்டு எடுத்துவாங்க. அண்ணாச்சி நீங்க கடை வச்சிருக்கீங்களா? நீங்க கடன் வச்சிருக்கீங்க உண்மைதானே? பிறகு கூப்பிடுங்க இருங்க. கருதாமிக்கு அரோகரா. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. உங்க எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். அங்காளம்மன்னு ஒரு தாய் வாரா இருக்காடா? இருக்காடா? இருக்கலாம். அதனால வீட்டு பக்கத்துல நாகம் சம்பந்தமான ஒரு இடமும் புத்து சம்பந்தமான இடமும் இருக்கா? 12 ஆண்டுகளுக்கு முன்னால உங்க தொழிலை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் பொல்லாத பிரச்சனைகளை உருவாக்கி செய்களை போன்ற செயல்களை செய்த அடையாளங்களை எடுத்தது உண்டு. எடுத்தியா? கால் உண்டா? அதனால இப்போ 3 தலைமுறைகளுக்கு முன்னால, எத்தனை தலைமுறை? 3 தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு பெண்மகள் ஒருவள் அறகுறையான வாழ்க்கையில மறைந்து போனாள். அவளுடைய ஆத்மா உங்களுடைய குடும்பத்தின் மூதாதையர் கும்பிடுவதற்கு உண்டு. அதே மாதிரி உன்னுடைய தாத்தா வழியில உடன் தோன்றியவர்களுடைய பாவ ஜென்மங்கள் எதுவும் இருக்கான்னு பார்த்தேன். ஒருவன் பாவம் செஞ்சான், 4 பேர் நல்லதையே செஞ்சான். ஆனா இப்போ எந்த ஒரு சூழ்நிலைகளும் இல்லாம உன்னுடைய மகனுடைய மூளை நரம்பில் ஒரு சில பாதிப்பும் மனவியாதி பாதிப்பும் இருக்கு. இந்த நிலைகளை மாற்றி நல்ல வழியும் பண்ணி தரணும், தொழிலையும் உருவாக்கி தரணும், அவருடைய பெர்சனல் வாழ்க்கை பாதிக்காம காப்பாற்றணும். இவ்வளவுதான விஷயம். கால் அனுப்புவான். வரலாம். கருதாமிக்கு சரி, உன்னுடைய கடன்களை தீர்க்கணும். இந்த பையனை நல்லாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும் உனக்கு? பெரிய பிள்ளைய கொஞ்சம் பார்த்தேன். வைகாசி மாதம் வரை காலம் இப்படிதான் இருக்கும். ஆபத்தெல்லாம் வாங்கி தரேன், வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். 3 முறை என்னைய பாரு. இந்த பையனை கூட்டு வந்து 3ஆவது முறை நல்லா இருக்கும். போயிட்டு உனக்கு திருப்பத்தூரா? திருப்பத்தூரா உனக்கு? நீ வா. எனக்கு யாரும் பொய்த்தூருக்கு மட்டும் வர முடியாது. திருப்பத்தூர் எல்லைன்னு சொல்லிட்டோம்னா ஒரு 20 ஊர் பக்கத்தில் உள்ளவங்க கூட வந்துடலாம். ஒரு ஜூரி ஸ்டேஷன் நாங்குநேரி 8 ஸ்டேஷன் இருக்கு. அது வந்து நாங்குநேரி ஜூரி ஸ்டேஷன். ஓகே ஐயா, என்ன மனசு சிதறுது. காலைல இருப்பாங்கண்ணே. ஐயா நீங்க புளியரங்க வாங்க. நீங்க வந்து விரதமா இருந்து 3 வாரம் கழிச்சு என்ன? ஏன்னா உள்ளூர்காரங்க நான் சொல்றத வருத்தப்பட இன்னொரு காலம் விட்டாங்க. சுவாமியே பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா. உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. உன்னுடைய வீட்டுல ஒரு சுவர் ஒரு பக்கத்துல பாதிப்பு இருக்குப்பா. புரியுதா? அடியிலிருந்து மேல வர ஒரு கீழலும் ஒரு பாதிப்பு இருக்கு. ஒண்ணு. அதே மாதிரி இப்ப 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் மனவேதனையும் நிறைய பணங்கள் நஷ்டமும் இடத்தை கைவிட்டு போடுமோ அப்படிங்கிற நிலைமையும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? இதுல ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நடக்குது. அந்த வாழ்க்கையை செம்மையாக்கி சீர்படுத்தி வாழ வைக்க முடியுமோ முடியாதோ? நம்ம இருக்கும்போதே நல்லாக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் திருப்தி இருக்குமே. அதனால இந்த இடையூறை எப்படி நீக்கிறதுங்கிற கேள்வியை என்கிட்ட கேட்க வந்துருக்கேன். உண்மைதானே? கால் அதான் பாடின பொன்னார வாழ்வை மண்ணாக்கி போமா துயரம். அது என்ன படம்? இந்த படம் டவுன் பஸ்ன்னு ஒரு படம். பண்பாடு இல்லாமல் மண் மீதே பாடாகி நொந்தேனே, வீணான பாதாய் விரும்பாத பூவாய் இன்றென்னை வெறுத்தாரே, என் வாழ்வை கடித்தார்.
இதுதான் பாட்டு. அது மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அழுகையும் கண்ணீருமாய் வந்து பிரிவும் பிரச்சனையுமாக தோன்றி மனவேதனைக்குரிய நிகழ்வை நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய். அதை சீராகணும். வேற என்ன செஞ்சு தந்தா நீ நல்லா இருப்ப? நடத்தி தாரேன். இந்த அப்படி அதையும் வெற்றியாக்கி தாரேன். பிரிவில்லாம நிம்மதியை சேர்த்து தாரேன். சந்தோஷமா ஒரு மனது இருக்கு, நல்லத்தனமான ஒரு சின்ன உறவு இருக்கு. கருதானிக்கு அப்புறம் அப்படியா 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 அதே திருப்பத்தூர் எல்லை தொழிலையும் மனைவியும் பத்தி கேட்க வந்துடுவேன். காரணம் நீங்களாம் யாருப்பா? திருப்பத்தூரா? வேலூர் எல்லையில் யாரு? நீங்க நிக்கிறவங்க யாரும் வேலூர்ல இருக்கீங்களா? எல்லாருமே திருப்பத்தூரா? அப்படியா? திருப்பத்தூர் பக்கம் 1 2 3 4 அண்ணா வேலூர் தான் ஓடி அறியற காரணம். வேலூர் நாட்டுல பூ இருக்கட்டும். கரெக்ட் தான், நிக்கட்டும். வேலூர் அண்ணா உட்காரு. வாங்க வாங்க. வாடா தம்பி, வாடா 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 வாடா. என்னடா 1 2 3 பேர் தேடிட்டு எழுதாங்க. என்னடா விஷயம்? தேடிட்டு இருக்காங்க. மூதேவி நீ இப்ப மறைஞ்சிட்டு வந்திருக்க. காதுல பூ வச்சிருக்கல, காது வச்சுவா. இப்போ ஒன்று அந்த கேஸ்ல இருந்து நான் காப்பாற்றணும். யூடியூப்லாம் ஆஃப் பண்ணுங்க. பையன் யோசியதை கொஞ்சம் பேசுவோம். ஓடிப்போ, உனக்கு அதுக்கு பணம் கிடைக்கும். ஓ கன்ஃபார்ம் சொல்றேன். வா கப்பத்தி படம் காரி. வா கருதாமிக்கு அப்படியா? ஒருத்த பெண்ணால மன வருத்தப்பட்டவர் இருக்கானா? ஏதாவது யாரையும் லவ் பண்ணிய? இங்க இருக்கா? கூட இருக்காடா வெளியே இருக்காடா? போயிட்டாடா உன்னை விட்டு? நீ தப்பிச்ச சந்தோஷம். நான் விட்டு வாடா தம்பி. கெட்டிக்காரன்டா கெட்டிக்காரன். இது யாரு? இப்போ கல்யாணம். அப்ப அது அப்ப இவளுக்கு தெரியும். பரவாயில்லையே, உண்மையை சொல்லி கல்யாணம் முடிச்சிருக்கேன். என்னம்மா சந்தோஷம். காரணம் வந்துட்டாங்க என் பிள்ளைங்களா. இருதார யோகம் உள்ளவன் 2ஆம் தரமா கல்யாணம் முடிச்சு வாழ்றது மாதிரி உள்ள வாழ்க்கையை இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன என்ன வேணும் உங்களுக்கு? யோகம் இருந்தாம்ல அப்படியா? இவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமாடா? போன பிறவில மகாலட்சுமியுடைய மகளா பிறந்தவன். அவளை பத்தி எனக்கு பேச்சு இல்லை. நானே அவளை கழிச்சிட்டேன். நீ இருக்குல்ல அவளை பத்தி பேசுறேன். 2 1 போல கால விட்டுவா. போ. என்னப்பா உண்மையெல்லாம் சொல்லணும் பிள்ளைகளுக்கு. கருதாமிக்கு 1 2 3 சித்திரை மாசம் வாடாங்க பக்கத்துல வரக்கூடிய சித்திரை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல பல லட்சங்கள் உன் கையில இருக்கும்டா. அது இவளுடைய யோகத்தால தான் கிடைக்கும். இப்போ ஒன்னு இவளை விட்டு பிரிக்கணுங்கிறதுக்காக சில வார்த்தைகளை சொல்லி உன் குடும்பத்தோட உன்னை குழப்புறாங்க. உண்மையா? அதனால நீங்க பயப்படக்கூடாது. என் மேல பாரத்தை போட்டு வாழ்க்கையை நடத்து. செம்மையா இருப்ப. சொந்த வீடும் தாரேன், நிறைந்த பல லட்சமும் தாரேன். நடந்தவரை தழுவிக் கொள்வோம், வாழ்வாரை வாழ்த்திக் கொள்வோம். என் பிள்ளைகளை என்னைக்கும் அரைக்கலங்க ஒழுங்கா கொடுப்பேன். வெற்றி மேல விடுறா. வேற என்ன வேணும் சொல்லுமா? முட்டா பேருக்கு முழுக்குங்கடா. கருதாமிக்கு கருதாமி வளர்க்கலாமா? வேண்டாம். கிடாய் எங்கேயே வெட்ட வேண்டியிருக்கா? கேமரா வெட்டல. என் கிடாயை வெட்டிட்டு சர்டிபிகேட் வளர்ந்தா பணம் தானே. போடா கருதாமிக்கு. போ மகனே, சின்ன குட்டி போய் உட்காருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, ஐஸ்வர்யமா இருங்க, ஐஸ்வர்யமா இருங்க, ஆனந்தமா இருங்கடா. கருதாமிக்கு அப்படியா? இடத்துல வில்லங்க யாருக்குடா? வேலூர் எல்லை இடம் சம்பந்தமாக வில்லங்க இருக்காயா? பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்த யாரு? வாப்பாங்க காலோலி காக்கா எங்க மருந்து இருக்கு வாங்கிக்கா. 100 ரூபா காக்கா ஒரு பாட்டில். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்.
கொஞ்ச நேரம் கண்ண மூடி என்னைய மட்டும் சிந்திச்சுதாப்பா உன் உள்ளத்துக்குள்ள நான் வந்துடுறேன். மகனே, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா வஞ்சகன் கண்ணடா. தர்மமே இருந்தாலும் கர்ணன் போய் சேர்ந்த இடம் வஞ்சகமான இடம். அதனால அவன் செய்த தான தர்மத்துக்கு புகழ் இருந்துச்சு, அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. தான தர்மத்துக்கு புகழ் இருந்துச்சு, அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அது மாதிரி நீ பெற்ற பிள்ளைங்கிற ஒரு பேர் இருக்கு, அந்த பிள்ளைக்கும் நிம்மதி இல்லை, அதனால உனக்கும் நிம்மதி இல்லை. என்ன காரணம்? சேர்ந்த இடம் நல்ல இடம் இல்ல, சேர்ந்த இடம் நல்ல இடம் இல்லை. மாங்காயா போய் சேர்ந்த இடம் சரியில்லை, ரிட்டர்ன் பண்ணியா அப்படின்னு சொல்லிருக்கோம். பராப்படமா ரிட்டர்ன் பண்ணியான்னு சொல்லிருக்கான். ஆனா இது மங்கையாச்சு உன்னோட ரிட்டர்ன் பண்ணா முழுதா வருமா? வருமாயா? ஆனாலும் பரவாயில்ல, என் கண்குடியில என் பிள்ளை நல்லா இருக்கணும், அதுக்காக அங்க பொழுது கஷ்டப்படுறாங்க. இந்த உலகம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான உலகம். மறுமண சட்டம், திருமண சட்டம், இரண்டாம் திருமணம், இவைகளெல்லாம் இன்னைக்கு நம்ம சட்டம் அமல் பண்ணி கொண்டு வந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் ஃபார் லைஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே வந்துருச்சு. சுதந்திர இலாக்காவில் வாழலாம், 8ஆம் பேப்பர்ல வாழ்க்கையை முடித்து போயிடலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே சட்டங்கள் இருந்து எல்லாம் வந்துருச்சு. யாரும் அப்படி செஞ்சிடாதீங்க. ஏன்னா மனிதன் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றணும். நிலைமையை சொல்றேன். அப்படிங்கிற என் பிள்ளைக்கு தளர்வான வாழ்க்கை இருக்கிற, அதை திருத்தி கொண்டு வந்து நான் தெளிவா வாழ வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது என்ன குற்றம் என்பது ஒரு கேள்வி. கால் வந்துடுவான். எவ்வளவு அருமையா கேட்கா பத்தியா? அதுதான் பிள்ளை. ஆனா அவ கூட இருக்கிறவனை பார்த்தேன், முரட்டுத்தனமும் வில்லங்கும் முடிச்சிருக்கேன். நீ வான்னு சொன்னா ஒன்னையுமே கழுத்துல கத்திய வைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த வில்லங்க எல்லாம் அந்த பிள்ளை தானாகவே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வெளியில வரணும். அப்படி வந்தா தான் அந்த பிள்ளை தனி வரும் என்பது ஒரு கேள்வி. வர வைக்கிறேன், புடி, வெற்றி அடைந்து வா, நலமாக இருப்பாய். கரெக்டா 40 நாள் பொறுமையா எண்ணத்தை நான் மதிக்கிறேன்ப்பா. நானே கேட்டு போய் நீங்க உழைப்பு பல பிரிவுகள் என்னுடைய படம். ஏதோ மனநிறைவான ஒரு ஓவியம் நான் கண்குடியில பார்த்துருந்தேன். நல்லா இருக்கு. கர்மதாமிக்கு 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 திருநெல்வேலி திருநெல்வேலி சங்கீத வேகம். அண்ணா நீங்க திருநெல்வேலியா மெட்ராஸ் அண்ணே? அப்படியா? நிறைய பண நஷ்டம் மனவேதனைகளை பத்தி காட்டுறது யாரு? வாங்க, என்ன பண நஷ்டம்? கால விட்டுவாங்க. வாங்கம்மா, எழுங்கம்மா. குழந்தை இருக்காம உங்களுக்கு? அவசரக்காரரே, நல்ல காலம் விட்டுவாங்க. எப்படி மனசார நினைக்காது. வரதராஜ பெருமாள்னு ஒரு தெய்வம் வருது, என்னன்னு கேட்போம். வரலாம் ஐயா. நெல்லையில எங்க இருக்கீங்க? அப்படியா? வரதராஜ பெருமாள்னு ஒரு சாமி வரார, அப்படியா? அதான் பார்த்தேன். சங்கு சக்கரம் தருந்து வாழ்தண்டி என்னும் 5 ஆயுதமும் கொண்ட பெருமாள். உண்மையா? புறா வருகின்ற இடம் உங்களுடைய வீதி. உத்தமமே காலம் வரலாம்ப்பா.
பணம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தொழில் நஷ்டமும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றியும் ஒரு கேள்வி உள்ளதுக்குள்ள கிடக்கு. என்ன, உன் பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேற என்ன வேணும்? உன்னை எல்லாருமே ஏமாளி ஆகிட்டாங்க, சரியானா? ஒரு சிலர் உன்னை சொல்லுவாங்க, அவன் நெத்தியில போட்டிருக்கிறது தான் அவன் வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க. உண்மையா? ஆனா நீ எம்பெருமான் கோவிந்தரை நினைச்சு நீ போட்டிருக்க. ஆனா உனக்கு தான் அவங்க அதை செஞ்சுருக்காங்க. நீ யாரையும் ஏமாத்துற. உன் செயினையும் வாங்கி தரேன், உன் படத்தையும் வாங்கி தரேன். காலத்துவா கிருஷ்ணாபுரம் போறியாப்பா? கிருஷ்ணாபுரம் இந்த போன வாரம் போகணும்னு நினைச்சு போகலையே நீ? நீ செஞ்ச தப்பு தானே. அடுத்த நாளைக்கு உடனே போயிட்டோம். சந்தோஷம். ஆமா, நவத்திருப்பதி போயிட்டேன். திருப்பதியில பணிவிடை செய்யறதுக்கு யாரையும் முயற்சி பண்ணிய, அந்த முயற்சி உனக்கு நடக்கும், வெற்றி ஆயிடுவேன். கும்பிட்டு வா. கரெக்டா நான் வீட்டுமா ஒரு வாரம் கழிச்சு வரும்போது வந்துடுவாங்க, சரியா? பணத்தை வாங்கி தரேன், செயினையும் வாங்கி தரேன், கேஸ் இல்லாம வாங்கி தரேன். கிடைச்சாச்சு. நல்லா இருக்கா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா 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 அப்படியா. வீட்டு பக்கத்துல அம்மன் கோயில் இருக்க. யாருக்கு? என்ன அம்மன்பா இருக்கு? கால் ஒன்று வரலாம், கால் ஒன்று வரலாம், கால் ஒன்று வரலாம். நீங்காத பேரழகி பாப்பா. என்னப்பா வேணும்? என்ன தொழில் பாக்கிய? கண்ண முடுங்கப்பா. அட்டென்ஷனல் ஸ்டேஜ் சரியா இல்லையே. ஸ்ட்ரென்த்தெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லையே. ஆமா, அட்டென்ஷனே சரியா இல்லை. என்ன, வேலைக்கு வந்தவங்க 2 பேரும் வரதுக்கு கூட மறந்துக்கிட்டு இருக்கான். சம்பளம் கடன் வாங்கி தான் நிறைய ஓட்டிருக்கீங்க, ஸ்கூலில் நடத்தி ஓட்டலையே. இதனால இந்த ரெகக்னைசேஷனை யாருக்காவது வித்துடலாம்னு ஒரு எண்ணம் இருக்கு. வித்து தந்துருக்குமா? அப்ப இதை நடத்திட்டு வந்துடும். பரவாயில்ல. இந்த வருஷத்துக்கு ரெனோவல் பண்ணியாச்சாப்பா? பண்ணணும்னாடா, சீக்கிரமா பண்ணுங்க. நான் அதை வேற மாதிரி கொண்டு வரேன், சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10. யார் பேருக்கு இருக்கு ரெகக்னைசேஷன்? என் பேருக்கு இருக்கு. இந்த புள்ள பேர் என்ன பேரு? குட்டி பிள்ளை பேரு மாத்தலாமா ஐயா? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வராரு, எங்க இருக்காருப்பா? இப்போ அதை நிப்பாட்டிட்டீங்க. உங்க ஸ்கூலுக்கு நான் ஸ்ட்ரென்த்தை வர வைக்கேன், ஜனவசியத்தை உருவாக்குனேன், உன் கடனை தீர்த்துத்தாரேன். ஒரு வீடு சொந்தமான மன அழுத்தம் உன் உள்ளத்துல இருக்கு, அதை என்ன செஞ்சு தரணும்? பணம் வாங்கிட்டேன். அட்வான்ஸ் வந்து ஆனந்தமா என்னை வந்து பாரு. இப்போதைக்கு வேண்டாண்டா தம்பி, கொஞ்சம் பொறுமையாக நான் ஜெயிச்சிட்டேன். என்னை 3 முறை பார்க்குவா, நீ ஆசைப்பட்டு போ. என்னம்மா நடக்குமா? வெற்றிகரமா நடக்கும். தைரியமா செய்யணும். அடுத்து இந்த உத்தரவு விடலாம், பேக்க ஒழுங்கா எடுத்துக்கமா. கர்மசாமிக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தி தந்ததுல குழப்பம் இருக்கு, அதை சரி பண்ணணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? காலம் கற்பகத்தின் சோதை இது மொய்க்கும் வண்டு நீ அல்லவோ. சட்டப்படி கோர்ட்டுக்கு போனா உங்க பக்கத்துல குற்றம்னு வரும். அடுத்த கல்யாணத்துக்கு அவங்களால மந்திரம் தர இடைஞ்சல் இல்லாம, குழப்பம் இல்லாம, தடை இல்லாம நான் சரி பண்ணி தரணும். அவ்வளவுதான் உங்களுக்கு செய்யணும். ஒண்ணு. அதே மாதிரி உங்களுக்கு இடுப்பு கட்டில வலி வேதனை உபாதை இருக்கு, ஆபரேஷன் பண்ணவா வேண்டாமாங்கிற ஒரு சில குழப்பம் இருக்கு. ஒரு மைனர் ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. காப்பாற்றிட்டாங்க, காசு விட்டுருவாங்க. தகரத்தை உடைக்காண்டா, ஏன்னா தகரம் ரூபா இல்லை. ஏன்னா மதுரை பொழுது சாப்பிட போயிடுவாங்க.
வைகாசிக்குள்ள பையனுக்கு திருமணம் நடக்கும். வெற்றியான யாராலும் இடைஞ்செல்லாம் வெற்றிகரமாக நடந்தாங்க. பணம் கிடைக்கும், ஆரோக்கியத்தில் குறைகிறவங்க மூலக்கரைப்பட்டி, திருநெல்வேலி மூலக்கரைப்பட்டி 2 பேருமே அது மாதிரி சரிங்களா? அதுவும் ஆஃபீஸியல் 3 பேர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸில் சரி சரி சரியா ரைட். தண்ணியெல்லாம் வயலுக்கு கிடைக்கத்தான் செய்யுது, ஆனா விளைச்சல் நல்லா இல்லைங்க. பயிரில் வேணி ரொம்ப இல்லை. எதிர்பார்க்காம இப்படி ஒரு தளர்ச்சி நடந்து போச்சே, இதுக்கு என்ன காரணம்னு தெரியலையே. விவசாயத்துறையில நான் விவரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க. காரணம் தப்பா? அண்ணாச்சி உட்காருங்க, நிக்காதீங்க, உங்களுக்கு பின்னால் உள்ளவங்களுக்கு மறைக்கும். அதே மாதிரி உங்களுடைய மிஷினரித்தை நான் வித்து தரணும். இப்போ ஃபைனலா இப்போ விற்கணும்னா 35 லட்சத்துக்கு வேற கேட்க மாட்டாங்க. ஆனா அது 42 லட்சத்துக்கு சமானமான பொருள். அட்லீஸ்ட் ஒரு 39 ரூபாயாவது வித்து தந்தா நல்லா இருக்கும். ஆனா ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்தவன் இன்னொரு இடத்துல இந்த மிஷினரியை வாங்கணும்னு சொல்லி பேசிட்டு அக்ரிமெண்ட் போட்டு தான் நமக்கு கொண்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்தான். எதிர்பார்க்காம அவர்கிட்ட வாங்கணும்னவன் நல்ல பதில் சொல்லல. அதனால இப்ப அந்த பிசினஸ் நின்று போச்சு. அடுத்த மாதம் இன்னொருத்தன் வாரம் அவன் தலையில வச்சு கட்டி ஏற்றி தந்துருந்தேன், 37 லட்சம்னு வித்துட்டாரன். அவன் அதை 40 ரூபாய்க்கு மேல கொடுத்துருவான். அதை வாங்குறவன் அதை வச்சு ப்ரொடக்ட் பண்ணி கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுவான். அப்படி உள்ளவங்க தான் இதை கொடுக்கணும். அதான உண்மை. சாமி கோல்மாட் கொடுத்தாரு நீங்க நினைக்கலாம், தப்பு இருக்காது. இந்தாப்பா கண்ண முடிக்காப்பா. இந்த விபூதி வயல்ல தூவதுக்கு, இந்த கனி வீட்டில் வச்சு என்னைய பூஜிக்க, பிசினஸும் நடந்துடும், விவசாயமும் சிறப்பாக நடந்துடும், எந்த தளர்ச்சியும் வராது. மந்திர தந்திரம் ஒன்றும் இல்லை. வெற்றி அடைச்சுவா, இந்த செல்வத்தை பெற்று ஆனந்தமாக என்னை பார்க்கலாம். நல்லா சர்வசாமிக்கு சிவலப்பேரின்னு ஒரு இடம் இருக்கா? சிவலப்பேரின்னு சிவலப்பேரி, சிவலப்பேரி மாடசாமியை கும்பிடுறது யாருப்பா? சர்வசாமிக்கு நான் வந்து பைத்தியக்காரன் இல்லையா? வாழையங்கோட்டை 1-2 ராஜகோபால சுவாமி கோயில் எங்க இருக்கு? காதல் சொன்னோம். அடுத்து நத்தம்னு ஒரு இடம் வருது. மேலப்பாளையம் நத்தம் யாருப்பா? கருதாமிக்கு என்னமா செய்யணும்? ஜனவரி மாதம் 30 கழியணும். சென்னைக்கு வேலைக்கு போகலாம். அது முன்னால வர வேலையை பத்தி பேசவே முடியாது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வண்டியை ஓட்டுங்க. இன்னும் கரெக்டாக 49 நாட்கள் இருக்கு. அவ்வளோதானே? சரியா? வேற வேலைக்கு தான் நீங்க போவீங்க. அதான் நடக்கும். வருமானமும் நிறைய கிடைக்கும். தைரியமாக நீங்க செயல்படலாம். சரி, நான் சாமி உடல்நிலைகளில் பிளட்ல தான் குறை இருக்கு, நரம்பியல்ல குறை இல்லை. பிளட்ல தான் குறை இருக்கு, நரம்பியல்ல குறை இல்லை. இது தானே? ஆமா. ஏமா கவலைப்படுறேன்? பிப்ரவரி மாதம் கூப்பிட்டுருக்காங்கல்ல, சந்தோஷமா இருக்குமா? ஜெயிச்சு வாமா. மனசு தான் உனக்கு காரணம், உடல்ல ஒன்று. தேவையில்லாத கவலை, மன அழுத்தம், உறக்கம் இல்லாத 3 இருக்குல்ல, எல்லாம் தீர்வு. மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஐயா உண்மையா இல்லையா? டாக்குமெண்ட் வீடு சம்பந்தமா கேட்க வந்தது யாரு? பாப்பா
என்ன டாக்குமெண்ட்டியா நின்று சொல்லிக்குவாங்க. என்ன டாக்குமெண்ட் கால் விட்டுவாங்க. உன்னுடைய இடத்துக்குள்ள போய் பார்த்தேன். அளவு, பட்டாயன், எல்லைகள் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா தேவையில்லாம வந்து அதை உனக்கு இல்லைன்னு சொல்லி மாத்திருக்கு. அதுல இப்ப ஆண் போற பாதைக்கு மட்டும் தான் இடம் கிடக்கு. முழுமையா அனுபவிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு இது நீதிமன்றத்து வாயிலாக உனக்கு கிடைக்கணும். ஏற்பாடு பண்ணி தந்தா போதுமா? காரணம் சொல்லலாம். வேற என்னப்பா வேணும்? விட்ட வாய் தந்து சொல்லுப்பா. மனிதர்களால இடங்கள் இருக்கு, கொஞ்சம் கண்ண மூடு. நான் வாரேன். அவங்க எல்லாரும் இன்னையோட அடங்கிடுவாங்க. உனக்கு பிரச்சனை தான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு 1 2 3 4 சேலம் எல்லை, சேலம் சேலம் எல்லை. நீங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போக எல்லாரும் போயிருங்க. சேலம் எல்லை தொழில் நஷ்டத்தை பத்தி கேட்க வந்தது யாரு? என்னடா தொழில் தம்பி? கால் நிறுத்துவா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கட்டுமனை இருக்குப்பா, வீடுதான் அர்த்தம். வீட்டுக்குள்ள உனக்கோ அல்லது தொழிலுக்கோ எதுவும் மாறுபாடு செய்வீர்கள் நடந்திருக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு. நடந்தது உண்மை. 1.5 வருஷ காலமா அவனுடைய தொழிலில் மனவேதனையும் நஷ்டங்களும் நடக்கும். வண்டியும் உனக்கு சரியான நிலைகள்னு ஒத்துழைக்காது. அதே மாதிரி நிறைய ஆர்டர்கள் கிடைக்காத வேதனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த தொழிலை பார்ப்போமா வேண்டாமாங்கிற சிந்தனையில உள்ள குழம்பிக்கிட்டு இருக்க. கால் வந்துட்டு வா. மாரியம்மன் சாமி எங்க இருக்கு? கோயிலு. உன் தொழிலை வளமாக்கி கடன் நாம காப்பாத்தினா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த பணம் வந்து சேரும். வெற்றியாக்கி தரேன். தொழிலையும் நல்லா சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? வாடா. என்னடா பிள்ளை? உங்களோட பிள்ளையா ஆம்பளை பையனா? கால் வந்துட்டு வா. என்னடா செய்யணும் பிள்ளைக்கு? கால் வந்துட்டு உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமாடா? எத்தனை வயசாகுது? கண்ண முடி உட்காரு. அந்த ஆன்மா கேட்கிறாரு. கால் வந்துட்டு இறக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாலேயே சொந்த பந்தங்களால் மன இடைஞ்சலும் குழப்பமும் நடந்துகிட்டு இருந்துச்சு. முன்ன விட்டு அந்த பிள்ளையை பிரிக்கணும் என்பதற்காக பல முயற்சிகள் செஞ்சாங்க. அதில் நீங்கள்லாம் ஒத்துழைக்க மாட்டேங்கிற குழப்பம் இருந்துச்சு. அதில் சில தவறுகள் நடந்தது. அதில் மனநிலைகள் பாதிக்கப்பட்டு உள்ளுக்குள்ள மார்பு, நுரையீரல் சம்பந்தமான இடங்கள் பாதிக்கப்பட்டு உன் பிள்ளைக்கு இறப்பு ஏற்பட்டுச்சு. இதுதான் நடந்துச்சு. கால் வந்துட்டு அதனால போனது போகட்டும், இனியாவது நெஞ்சம் புரிதமாகட்டும். அதை உன்னுடைய இஷ்டப்படி நல்ல முறையா வாழ வைக்க பாதிக்காம உன்னைய காப்பாற்றுறேன். சந்தோஷமா மகனே. இந்த பணம் வச்சுக்கலாம். நல்லா இருக்கு.
அதே சேலம் எல்லை தன் பிள்ளைகளை பற்றி மன வருத்தத்துடன் கேட்க வந்தவர். பாப்பா என்னடா உனக்கு என்னாச்சு? யாருக்குடா கால் யாருக்கு சரியில்லை? அப்பா வழியில வாயா, காலில் எதுவும் பிரச்சனை வராம பார்த்துக் கொள்ள வேண்டும். என்னடா வேணும் உனக்கு? எவ்வளவு கொடுப்ப? பரதத்தில் எவ்வளோடா கொடுப்ப? அதை நாங்கள் ஏற்றுக்கிட தயாரில்லை. முதல்ல ஒன்று ஆமான்னு சொல்ல வச்சுக்கிட்டு உன்னை மாற்றத்துக்கு நான் எதிர்பார்த்துக்கிறேன். காரணம் தை மாதம் 20ஆம் தேதி சம்பந்தம் பேசிக்கிடுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி வை. அதுக்குள்ள அவங்க மனநிலைகளை பக்குவப்படுத்தி அதை வெற்றிகரமாக நடத்தித்தாங்க. ஏன்னா உன் பிள்ளையுடைய உள்மனதுக்குள்ளேயும் அவங்க வீட்டு மேலே ஒரு பாசம், சரியா? அப்படி நீ சம்மதிக்கணும்னு சொன்னா அவ உன்னை சம்மதிக்க வச்சுருவான். பொறுமையாக அடிச்சுத்தாரேன், மரியாதை குறையாம வாழ வைக்கிறேன். அப்போ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? தர்மபுரி எல்லை தர்மபுரி. பாப்பா தர்மபுரி தர்மபுரி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த ஊருக்குள்ள போறதுக்கு வலது பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு, சரியானா? அத பக்கத்துல கொஞ்சம் எட்டி போனோம்னா வெட்டு வழியாக இன்னொருத்தருடைய கிரவுண்டு கிழக்கு கிடக்கு இருக்கலாம்டா. அதெல்லாம் தாண்டி போறோன்னு இடது பக்கத்துல ஒரு தெரு திரும்பும், அதுலதான் உங்க வீடு இருக்கு. காலம் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர் கொஞ்சம் மன வருத்தமும் பண நஷ்டமும் ஆயிருக்கு. அதனால தொழிலை மாத்திக்கலாமா, இதுவே கண்டினியூ பண்ணலாமாங்கிற ஒரு குழப்பம் உங்களிடத்துல இருக்கா? இழந்து போன பணத்தை பெறுவது எப்படி, அதுக்கு என்ன வழி என்பது என்னுடைய கேள்வி. வேற என்ன வேணும்? கடவுள் கொஞ்சம் நல்லா என்னைய நினைச்சுக்கா. இந்த பணம் வரும், மகிழ்ச்சியாக என்னை வந்து பார். கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு போவாங்க ஓய்க்கும் அவ்வளோதான் முடிவு வச்சு அடுத்து நல்லா படிக்க வச்சிருவேன். ஏன்டா கவலைப்படுறேன்? அதே தர்மபுரி எல்லை முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கால்வாடா. அங்காளம்மன் எங்கப்பா இருக்கா? தெரியலையா? சொந்த ஊர் இருப்பா. நீ அங்க போலாம், நீ வா. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறது தெரியுங்களா? தருமபுரி தெரியுங்களா? பாப்பா என்னையா வேணும் உனக்கு? வீட்டை முறை வீட்டுத்தாரங்க ஒரு சொத்தை விற்கணுங்கிற நிலைமை இருக்கிறா. கண்ணமுடு 9 மாதங்கள் வரை பூர்வீக சொத்தை பத்தி எந்த கேள்வி கேட்காம மனதை அடைக்க உட்காந்துக்கா. உன்னுடைய வீட்டை நான் மீட்டி தரேன், இடையில உனக்கு தொழிலை தந்து உன் கடனை நான் தீர்த்து தரேன். வேற என்னடா வேணும்? அடுத்த வாழ்க்கையை பெறுவது சரியா தப்பான்னு யோசித்து செயல்படுத்தார். அதான் புண்ணியம் படுவாயப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. விழுப்புரம் இல்லை, விழுப்புரம் விழுப்புரம். கருப்புசாமி கோயில் கடை எங்கேயாவது எங்க இருக்கு?
எத்தனை வைப்போம்? அது வாங்கினா தான் உங்களுக்கு சொத்து கிடைக்குமா? என்ன சொல்லியிருப்பாங்க? கண்ண மூடு பார்ப்போம். கண்ண மூடு. இந்தா ஒருத்தங்கிட்ட இருந்து 5 லட்ச ரூபா உனக்கு வரும். இடத்த வாங்கிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. அடுத்து பேசுவாங்க. கருதாமிக்கு வாங்க, நீங்க விழுப்புரமா? அப்படியா? 1 2 3 4 சிவன் கோயில் எங்க இருக்கு? காரணம் வாங்க. சர்வபுத்திர நாராய நமோ. ஆதி எந்தம் இந்த ஜோதியே. என்னப்பா செய்யணும் பிள்ளைகளுக்கு? கொஞ்ச நேரம் கண்ண மூடுங்க. 1 2 3 4 5 6 இடுப்புக்கு கீழே வலியும் உபாதையும் இருக்கு. சரியா? 3 வருஷ காலமா எல்லா பொருள்களும் கைவிட்டு போயிடுது. இதுக்கு கிரகங்கள் தான் காரணம். ஒருத்தரும் செய்வன வைக்கிற தேவையில்லாத சிந்திக்க வேண்டாம். இந்த கடன்களை நீக்கி உங்களை செம்மையா வாழ வைக்க, அந்த பிள்ளைய ஐஸ்வர்யமா இருக்க வச்சா போதுங்களா? இந்தா எதிர்பார்க்காம ஒரு பெரிய அமௌண்ட் வரும், ஜெயிச்சு தரேன். அடிக்கடி நெஞ்சு படபட புறப்படுது, வராம காப்பாத்தி வெற்றியாச்சு. வெற்றியாகும். ஆனா ஜனவரி மாதத்துக்கு பிறகு பண்ணு. என்னைய போட்டுக்க பேரல அடிப்போ. இப்போதைக்கு எந்த விலங்கும் பண்ணக்கூடாது. அமைதியா இருக்க, நான் ஜெயிச்சிட்டேன். அதே விழுப்புரம் சகோதரியுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? போயிட்டா சின்னக்குட்டி, போயிட்டா வாடா ஐயா. நல்லா இரு மகனே. ஏக்கா இன்னொரு தடவை காரணம் விட்டு வா. இன்னொரு தடவை காரணம் விட்டு வா. மூன்று தமிழ். எத்தனை பேர் நீங்க சகோதரி? உடல்நிலை தெரியல. அது எத்தனை? நான் பேசணும், நீங்க பேச போறீங்களா? இப்ப அவளை உயிரோட எழுப்பி தரணும். உடல்நிலை பாதிக்காம